மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு அழகான ஸ்டேட் தான் பான்வெல். இங்க எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க டேரிங் அப்படின்ற ஒரு டேம் இருக்கு. இந்த டேமுக்கு பக்கத்துல எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கு. நிறைய மக்கள் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போவாங்க. மொத்தத்துல ஆள் நடமாட்டம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்படிதான் ஏப்ரல் 20, 2018 காலையில அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வழியா ஒரு நபர் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காரு. இவரு வழக்கமாவே அந்த வழியா தான் வாக்கிங் போயிட்டு இருப்பாராம். இப்படி போகும்போது நிறைய நாய்ங்களாம் வந்துட்டு சண்டை போட்டுக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. எதுக்கு இப்படி குலைக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம போலாமா வேணாமா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்துட்டு சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நாய்ங்க குலைக்கிற அந்த இடத்த நோக்கி போறாரு. அந்த இடத்த நெருங்கி போக போக வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வாடை வந்துட்டு அடிச்சிருக்கு. இன்னும் இவரு கொஞ்சம் கிட்ட போயிருக்காரு. கிட்ட போனப்ப அங்க ஏதோ ஒண்ணு கடந்திருக்கு. அதை பார்த்து இவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதை பார்த்த இவருக்கு கை கால்லாம் நடுங்க. இவரு பதறி அடிச்சுட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி சார் சீக்கிரம் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு அவங்க வந்து பார்த்துப்ப அந்த இடமே வந்து மக்கள் கூட்டத்தால சூழ்ந்திருந்தது. அங்க ஒரு சடலம் கிடைச்சிருக்கு. அந்த சடலத்துடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான முறையில சதைக்கப்பட்டிருக்கு. இதனால இறந்து போய் கிடக்கிற அந்த நபர் யார் அப்படின்றத கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த சடலத்துடைய ட்ரெஸ்ல எதனாச்சும் ஐடி ப்ரூஃப், வேலெட், போன் இந்த மாதிரி எதனாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவரோட ட்ரெஸ்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொலையா இல்ல தற்கொலையானே தெரியல அப்படின்ற டவுட் இருந்தது. ஒருவேளை இவர் இந்த இடத்துக்கு வந்து தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். தற்கொலை பண்ணதுக்கு அப்புறமா இங்க சுத்தி இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் வந்துட்டு அவரை கடிச்சு கொதறி அவரோட முகத்தை வந்து சேதப்படுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தோணுது. என்ன இருந்தாலும் நம்ம ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சடலத்தை உடனடியாக பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்துல எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு சில வெத்து தோட்டாக்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது அதெல்லாம் உண்மையான துப்பாக்கியோட தோட்டாக்கள் கிடையாது. அது ஏதோ போலியான தோட்டா மாதிரி இருக்கு. இது என்ன பொம்மை தோட்டா மாதிரி இருக்கு. இதை வச்சு எப்படி கொலை பண்ணிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி யோசிக்கிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட் வருது. இவர் ப்ளூ கலர் டிஷர்ட், கிரே கலர் பேண்ட், பிளாக் கலர் ஷூ வந்து போட்டிருந்திருக்காரு. இறந்து போன இந்த நபருக்கு 23 இருந்து ஒரு 26 வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபர் எப்படி இறந்து போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கியால தலையில சுடப்பட்டு இறந்திருக்காரு. கரெக்டா சுடப்பட்டது எல்லாமே அவரோட தலையில தான். அதாவது அவருடைய முகத்துல இப்படி மாத்தி மாத்தி சுட்டுட்டே இருந்ததுனால அவரோட முகம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சதஞ்சிருக்கு. அதே மாதிரி இவருக்குள்ள இறங்குனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையான தோட்டாக்கள். இவரை உண்மையான தோட்டாவில் அதாவது துப்பாக்கி வச்சு சுட்டிருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இந்த போலி தோட்டாலாம் இங்கே கிடைக்கணும்? இது ரெண்டுத்துக்கு எதனாச்சும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யோசிச்சாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இறந்து போன அந்த நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸை வந்துட்டு நகர்த்திட்டு போக முடியும். அதனால இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை சுற்றி இருக்கக்கூடிய எதனாச்சும் சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிடைச்ச எல்லா ஃபுட்டேஜுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல இந்த இன்சிடென்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கேமராவில் கேப்சர் ஆகல. இது கொலை தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொலை வழக்கு அப்படின்ற மாதிரி ஃபைல் பண்றாங்க. நார்மலா இந்த மாதிரியான ஒரு சடலம் வந்துட்டு தனியாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களோட வீட்டில இருந்து மிஸ் ஆயிருந்திருக்கணும். அப்ப ரீசெண்டா மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் வந்துட்டு ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஆனா அந்த லிமிட்டுக்குள்ள இந்த ஏஜ் ரேஞ்சில் ஒரு பையன் வந்து காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்டும் வரல. பொதுவாக இந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு சடலம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அவங்க யார் அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசுற வரைக்குமே அந்த உடம்பை வந்து பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. இதனால இவங்க இந்த உடம்பை வந்துட்டு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபர் யாரு, இந்த நபரை கொலை பண்ணது யாரு, இந்த தோட்டாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், உண்மையா அன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போறோம். தேவையில்லாத ஆசை வந்துட்டு ஒரு நபரை எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகும் அப்படின்றதுக்கு இந்த கேஸ் வந்துட்டு ஒரு உதாரணம். நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்றது இந்த கேஸை ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். இப்போ மும்பை கமிஷனர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து கலந்துக்கிறாரு. இவங்க அந்த இடத்துல ரீசெண்டாக நடந்த எல்லா கேஸுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி நம்ம ட்ரெயின் பிடிச்சி நம்மளோட சொந்த ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயினுக்காக நின்றுட்டு இருந்திருக்காரு. எப்பயுமே அந்த டைமுக்கு வர ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வரவே இல்லை. ஒருவேளை நம்ம வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்குமோ, சரி அடுத்த ட்ரெயினுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சும்மா உட்காந்துட்டு இருந்த அந்த சமயத்தில் இவர் சைட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாரு. அது ஒரு துணி கடை விளம்பரம். என்னது இது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு போஸ்டர் இவர் பார்க்குறாரு. அந்த போஸ்டர்ல ஒரு நபருடைய முகத்தை போட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்த இவர் ஐயோ பாவமே யார் காணாம போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒன்று போயிருக்கு. அந்த போஸ்டரை உத்து பார்த்துட்டு திரும்பும் போது தான் ட்ரெயின் வந்திருக்கு. சரி இந்த ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ட்ரெயின் ஏற போறாரு. ஆனால் இவருக்கு அந்த போஸ்டரை பார்க்கும்போது ஏதோ ஒன்று மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனதுனால அந்த ட்ரெயின்ல ஏறாம
அந்த ட்ரெயின் விட்டு திருப்பி கீழே இறங்குறாரு. கீழே இறங்கின இவர் அந்த போஸ்டர் கிட்ட போயிட்டு அந்த போஸ்டரை உத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த போஸ்டரை வந்து கையோடு எடுக்கிறாரு. அந்த போஸ்டரை இவர் போட்டோவும் எடுத்துக்கிறாரு. அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் இவர் அந்த போஸ்டரை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த நபரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இவரோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அப்பதான் ரீசெண்டா முகமே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போய் கிடைச்ச ஒரு சடலத்தை பத்தி இவருக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நம்ம பார்த்தா அந்த சடலத்துடைய முக அமைப்பும் இதில் இருக்கக்கூடிய இந்த நபருடைய முக அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இப்ப இவரு அடுத்து வந்து ட்ரெயினை பிடிச்சி இவரோட ஊருக்கு போறாரு. ஊருக்கு போன முதல் வேலையை அவர் வீட்டுக்கு கூட போக கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லி டேபிள் இந்த போஸ்டரை விரிச்சு வச்சு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதை பார்த்து சுத்தி இருந்த போலீஸ்க்கு பெருசா எதுவுமே தெரியல. இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த முக அமைப்பை பார்க்கும்போது சமீபமா ஒருத்தர் செதஞ்சு போய் கிடைச்சார் பாத்தீங்களா, அவரோட முகம் மாதிரியே இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்துட்டு இருந்த சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவரை மாதிரியே தான் இருக்கிறாரு இவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த மிஸ்ஸிங் கேஸ்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருந்ததுக்கு கீழே வந்துட்டு யாராச்சும் நீங்க இந்த நம்பரை பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்றாங்க. இப்ப ரிங் வந்து ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. கட் ஆகிற சமயத்துல டக்குன்னு அந்த கால் அட்டென்ட் பண்ணி என்னோட தம்பி நீங்க பாத்தீங்களா, எங்க பாத்தீங்க, என்னோட தம்பி கிடைச்சிட்டானா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. உடனே இந்த பக்கம் இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு போன் எடுத்தா ஹலோ சொல்லுங்க, எடுத்த உடனே இவ்வளவு பதறீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ போன்ல இருந்த அந்த நபர் வந்துட்டு போஸ்டர்ல நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னோட தம்பி தான் சார், அவன் திடீர்னு காணாம போயிட்டான், எங்க போயிட்டான்னு தெரியல, அவனை தேடிட்டு தான் நாங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது இந்த பக்கம் இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு பதறாதீங்க, நாங்க போலீஸ் ஆபீசர்ஸ் தான் பேசுறோம், நீங்க உடனடியே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் அந்த காலில் திரும்ப திரும்ப என்னோட தம்பி கிடைச்சிட்டானா அப்படின்றதான் கேட்டுட்டே இருந்திருக்காரு. நீங்க முதல்ல கிளம்பி வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஃபோனில் பேசின அந்த நபர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராரு. அவரோட பேர் வந்துட்டு ஆனிட்டி. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவருக்கு சேர் போட்டு உட்காத்தி வச்சு சொல்லுங்க உங்க தம்பியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவரு என்னோட தம்பியோட பேர் வந்துட்டு ஆன்கர், அவனுக்கு 25 வயசு இருக்கும். ஏப்ரல் 27, 2018 திடீர்னு காணாம போயிட்டான். எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருச்சு. இவர் எப்போ காணோம்னு சொன்னாரோ அடுத்த நாள் தான் வந்துட்டு இவர் இறந்து போய் கிடந்திருக்காரு. அதாவது இவங்க காணாம போயிட்டதா சொல்ற அடுத்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சடலம் கிடைச்சிருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் ஆனிட்டே கிட்ட உங்க தம்பி காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆனிட்டே வந்துட்டு ஆமா நாங்க மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தம்பியோட ஒய்ஃபான சுதா அப்படின்றவங்க தான் போய் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அப்படின்னா உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆனிட்டே வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவங்கள பத்தின டீடைல் சொல்லுங்க, நீங்க எப்போ போயிட்டு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே, ஏன் சுதாவை மட்டும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் வந்துட்டு நானும் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், ஆனா என்னோட தம்பியோட ஒய்ஃபான சுதா வந்துட்டு இல்ல நானே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி யாரோ ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணா பரவாயில்ல, எப்படியோ நம்ம தம்பி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணி நாட்கள் போயிட்டே இருந்தது, என்னோட தம்பி வந்துட்டு கிடைக்கவே இல்லை, அதனால தான் நானே இறங்கி போஸ்டர் ஓட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சரி உங்க தம்பி ஆண்கருடைய ஒய்ஃபான சுதாவுக்கு போனை போட்டு இப்போ உடனே போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஆனிட்டேக்கு ஒண்ணுமே புரியல. சார் என்னோட தம்பி கிடைச்சிட்டான் அப்படின்னு நம்பி தான் நான் இங்க வந்தேன், அவன் கிடைச்சிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்திருக்காரு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸையும் சுதாவை போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு போய் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை ஓபன் பண்ணி வச்சு இவங்களுக்கு கிடைச்ச அந்த சடலம் வந்துட்டு இவங்களுடைய ஹஸ்பண்ட் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சுதாவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா நீங்க அமைதியா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 2 பேருத்தையுமே சடலங்கள்லாம் வைக்கக்கூடிய அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போகும்போதே அவங்க அண்ணா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. என்னோட தம்பிக்கு என்னாச்சுன்னு சொல்லி அங்கேயே பயங்கரமா கத்துறாரு. எல்லாருமே வந்து அவரை சமாதானப்படுத்துறாங்க. நீங்க பதறாதீங்க, எங்களுக்கு ஒரு சடலம் கிடைச்சிருக்கு, அது உங்களோட ஹஸ்பண்டா உங்களோட தம்பி அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் நாங்க வர சொன்னோம், நீங்க பதறாம தெளிவா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அண்ணா வந்துட்டு நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாரு. இப்ப ஆண்கரோட ஒய்ஃப் மட்டும் தான் உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க பயங்கரமா அழுகிற சத்தம் இவருக்கு வெளியில கேட்ட உடனே நம்மளோட தம்பிக்கு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வேகமா உள்ள போயிட்டு கதறி அழுகுறாரு. இப்ப சுதாமினோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அதே இடத்துல பயங்கரமா கதறி அழுகுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அழுதுட்டு இருக்க இவங்க 2 பேருமே வெளியில கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த சடலம் யாரோடையது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருச்சு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வேண்டியது ஆண்கரை கொலை பண்ணது யாரு. ஆண்கருக்கு 25 வயசு, 20 வயசு இருக்கக்கூடிய சுதாவை இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க.
இருக்காங்க. ஆன்கர் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கம்மி சேலரிக்கு. இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சேலரி வச்சுதான் இவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போயிட்டு நடிக்கணும், ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்னு. இதனால இவர் ஆக்டிங்ல ரொம்பவே பேஷனா இருந்திருக்காரு. தானாவே வந்து ஆக்டிங் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. எப்படியாச்சும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துக்கு போறது, நிறைய டைரக்டர்ஸை மீட் பண்றது அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருப்பாராம். இப்படி ஒரு சுத்திக்கிட்டே இருந்ததுல இவருக்கு சில வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. மராட்டி பிலிம்ஸ்ல சில மூவிஸ் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் சில சீரீஸ் எல்லாம் வந்துட்டு நடிச்சிருக்காரு. அதெல்லாம் பெரிய பெரிய ரோல் கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன ரோல். இவருடைய கனவுக்காக சுதாவும் வந்துட்டு போராடி இருக்காங்க. சுதா நிறையவே மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. இப்ப ஆன்கருடைய அண்ணனான ஆனிட்டி கிட்ட விசாரிச்சப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்களுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. ஆனா எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆன்கர் காணாம போறதுக்கு முன்னாடி ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா போலீஸ் ஆபீசர் சுதா விசாரிக்கிறாங்க. ஆன்கர் இறந்து போனதா சொல்லப்பட்ட அந்த ஏப்ரல் 28 நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாள் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சலுப்பா இருந்தது. வாரம் ஃபுல்லா நான் வெளியிலேயே போல, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெளியில எங்கேயாச்சும் என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அப்பா ஆன்கர் வந்துட்டு ரொம்பவே அவசரமா மும்பைக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. அப்பா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு முக்கியமான வேலையை மும்பைக்கு போயிட்டு இருக்கேன், நீயும் வீட்டுல இருக்க, பேசாம நீ என் கூட வாயேன் அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நானும் வெளியில் போகிறோம், சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்கர் கூட ட்ரெயின் ஏறி போனேன். நாங்கள் மும்பைக்கு போனோம், நிறைய இடத்துக்கு போயிட்டு சுற்றி பார்த்தோம், நிறைய கடைகளுக்கு போனோம். அன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். அந்த சமயத்தில் ஆன்கர் வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கால் வந்துச்சு, அவர் இன்னைக்கு ஆடிஷன் வச்சிருக்காராம், அதில் நான் போயிட்டு ஒழுங்காக நடித்தேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு படத்தோட வாய்ப்பு கூட கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக என்கிட்ட சொன்னார். இப்போ நான் அந்த ப்ரொடியூசரை பார்க்கறதுக்கு தான் மும்பையே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்கள் படம் பண்ண போறீங்களா, ஏன் இதை என்கிட்ட முதல்ல சொல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு அவர் நடந்துட்டா சர்ப்ரைஸா சொல்லலான் இருந்தேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கூடவே இப்போ நான் ஆடிஷன் பண்ண போற அந்த இடம் வந்துட்டு ரொம்பவே பெரிய ஆஃபீஸ், அந்த இடத்துக்குலாம் உன்னை நான் கூட்டு போக முடியாது, எனக்கு எப்போ ஆடிஷன் முடியும் அப்படின்னே தெரியாது, அது வரைக்கும் நீ வெளியில சுத்திட்டு இருக்க முடியாது, அது ரிஸ்க், அதனால உன்னை நான் வண்டி ஏற்றி விட்டுறேன், நீ ஊருக்கே போயிரு, உனக்கு ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நானே ஊருக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன ட்ரெயின் ஏற்றி விட்டாரு, நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு அப்படின்னு தெரியல, இப்படி சடலமா தான் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. நான் ட்ரெயின் ஏறி ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவரு போன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா போனை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஆனா அவரு கால் பண்ணவே இல்லை. ப்ரொடியூசரோ பார்க்க போன அந்த இடத்துல அவருக்கு எதனாச்சும் வேலை வந்திருக்கும், ஆடிஷன் வந்துட்டு ரொம்ப நேரம் நடந்திருக்கும், ஒருவேளை ட்ரையல் ஷூட்டிங் கூட போயிருக்கலாம், அதனாலதான் நம்மளுக்கு கால் வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன். இப்ப அங்க என்ன நடந்திருக்கும், ஒருவேளை நம்மளோட ஹஸ்பண்டுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குமா அப்படின்ற ஆர்வம் வந்துட்டு எனக்கு அதிகமா இருந்தது. இதனால நான் பல முறை அவருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அங்கே எதனாச்சும் அவர் வேலையா இருப்பாரு, இந்த சமயத்தில் நம்ம கால் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கால் பண்ணாமலே விட்டுட்டேன். இப்படி 2-3 நாள் ஆச்சு, அவர்கிட்ட இருந்து எந்த விதமான போனுமே வரல. அவரோட போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு, நீங்க மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சுதா வந்துட்டு, ஆமா நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இதுதான் அதோடைய காப்பி அப்படின்னு சொல்லி இந்த காப்பியை எடுத்து காட்டுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வாங்கி பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு, இது ஒரிஜினலா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு தராரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரிஜினலா கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் சுதாவை பார்த்து, எதனால இப்படி லேட்டா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, ஒன்னு காணாம போன அன்னைக்கே பண்ணணும், இல்லைன்னா அடுத்த நாள் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் கூட பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா நீங்க அப்ப எல்லாம் பண்ணாம எதுக்கு இத்தனை நாள் கழிச்சு பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு சுதா, ஷூட்டிங் மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயத்தினால அவர் வெளியில போயிருந்திருக்கலாம், அதனாலதான் லேட் ஆகுது போல இருக்கு, அவரே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி அவர் வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் எடுத்து பாக்குறப்ப அதுல ஆண்கருடைய 18-19 வயசு போட்டோ இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் சுதாவை பார்த்து, எதனால இப்படி சின்ன வயசு போட்டோ தந்திருக்கீங்க, ஏன் ரீசன்ட் போட்டோ எதுவுமே உங்ககிட்ட இல்லையா, ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுதா வந்துட்டு, இல்ல என்கிட்ட இந்த போட்டோ தான் இருக்கு, பக்கமா எடுத்த போட்டோலாம் இல்ல அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ், உங்க ஹஸ்பண்டோட போட்டோ உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுதா வந்துட்டு, இல்ல சார் அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சரி இதெல்லாம் விடுங்க, ஆன்கர் வந்துட்டு பார்க்க போன அந்த ப்ரொடியூசரோட பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுதா, இல்ல சார் எனக்கு பேர்லாம் எதுவும் தெரியாது, மும்பை போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ப்ரொடியூசர்னு சொன்னாரு, மத்தபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அதை விடுங்க, உங்களுக்கு வேற யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுதா, இல்ல சார் எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி சுதாவை அமுச்சு விட்டுட்டு அவங்க அண்ணனான அன்னட்டையவை கூப்பிடுறாங்க.
அனட்டே கிட்ட இப்போ நாங்க சுதாவை விசாரிச்சோம், உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டோம். உங்களுக்கு யாரு மேலேயுமே சந்தேகம் இல்லை. அதே கேள்வி இப்போ நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம், உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அனட்டே வந்து ஆமா எனக்கு ஒருத்தங்க மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர் சொல்லுங்க யார் மேல சந்தேகமா இருக்குன்னு கேட்கறாங்க. அதுக்கு அனட்டே என்னுடைய தம்பியோட ஒய்ஃபான சுதா மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல, எதனால உங்களுக்கு அவங்க மேல சந்தேகம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவர் வந்துட்டு சுதா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சுதா மேல ஆன்கர் வந்துட்டு உயிரியை வச்சிருந்தான், ரொம்பவே பாதுகாப்பா அவனோட ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு இருந்தான். சுதா கிட்ட எங்க ஆன்கர் நீ தனியா வர அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவருக்கு ஒரு வேலையா இருந்ததுனால என்னை மட்டும் ட்ரெயின் ஏற்றி விட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்கர் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே தனியா விட்டுட்டு போக மாட்டான். அதுலயும் சுதாவை இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போறதுக்கு 1% கூட சான்ஸ் இல்ல. ஒருவேளை சுதா சொன்ன மாதிரி அன்னைக்கு ஆன்கருக்கு முக்கியமான வேலை இருந்திருந்தா ஆன்கர் அன்னைக்கு சுதாவை மும்பைக்கு கூட்டிட்டே போயிருக்க மாட்டார். இப்படி கூட்டிட்டு போயிட்டு தனியாலாம் விட்டுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஆன்கரை காணாம போயிட்டு 2 நாள் ஆச்சு, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆன்கரை காணும் அப்படின்னு சொல்லி பதறி போயிருந்தோம். ஆனா சுதா கிட்ட தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு பதட்டமும் இல்ல. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தோம், ஆனா எங்களையுமே கம்ப்ளைண்ட் பண்ண விடல. இப்படியே பல நாள் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் போறோம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சொன்னோம். அதுக்கு சுதா வந்துட்டு சரி நானே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன், நான் தான் அவரோட ஒய்ஃப், நீங்க போவேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல நாள் கழிச்சு ரொம்பவே சாவகாசமா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய தம்பி ஆன்கரோடைய சடலத்தை பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல, நான் பயங்கரமா அழுது. ஆனா அப்படியே சுதா அழுகிறத பாக்குறப்ப அவங்க வேணும்னு ஏதோ கஷ்டப்பட்டு அழுகிற மாதிரி இருந்தது, மத்தபடி ரொம்ப மனசுக்குள்ள இருந்து அழுகிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதுவும் போக இவங்க 2 பேருமே கடைசி நாட்களா சண்டை போட்டுட்டே இருந்தாங்க, எதனால சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது, நீங்க சுதாவை கூப்பிட்டு தீர விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அன்னட்டே கிட்ட ஆன்கன் பார்க்க போன அந்த ப்ரொடியூசரோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அன்னட்டே அன்னைக்கு இவன் ப்ரொடியூசரை பார்க்க போனா அப்படின்ற விஷயமே சுதா இப்போ சொல்லிதான் எனக்கு தெரியும், இப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படி ப்ரொடியூசரோட பேர் தெரிஞ்சிருக்கும், எனக்கு இது எல்லாத்துலயுமே சந்தேகம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுதாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர் சுதாவை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேல நீங்க மறைக்க முடியாது, சொல்லுங்க ப்ரொடியூசருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சுதா வந்துட்டு திரும்ப திரும்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் நாங்க உங்களை பத்தி எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டோம், நீங்களா சொன்னா நல்லது, நாங்களா வர வச்சோம் அப்படின்னு சொன்னா அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சுதா கிட்ட இருந்து எதனாச்சும் உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை பத்தி நாங்க எல்லாமே விசாரிச்சிட்டோம், உங்களை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சுதா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சார் எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, அவருடைய பேர் வந்துட்டு நக்குஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவை ஆன்கர் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி நக்குஷ் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த பேர் வந்துட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இப்பதான் நான் திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது இந்த பேரு ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்த உடனே அந்த நக்குஷோட போனை வாங்கி அந்த போனுடைய கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த கால் ஹிஸ்டரியை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. அந்த கால் ஹிஸ்டரியில நக்குஷ் தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் கூட பல மணி நேரம் பேசியிருக்காங்க, அந்த நபருடைய பேரு சுதா. இவங்க தினம் இவ்வளவு மணி நேரம் பேசியிருக்காங்களே, இவங்களுக்கு நடுவில் எதனாச்சும் இருக்குமா அப்படின்ற மாதிரி போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனா சுதா வந்துட்டு பயங்கரமா பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. ஸ்டார்டிங்ல ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களா ஞாபகப்படுத்தி சொல்ற மாதிரி பேரை சொன்னாங்க. இதுக்கப்புறம் அவங்க சொல்ற எதுவுமே நம்ப கூடாது, அனட்டே சொன்ன மாதிரி இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்றது மட்டும் போலீஸ்க்கு தெரியுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரெயிட்டா சுதாவை போயிட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க ப்ரொடியூசர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இந்த கால் ஹிஸ்டரியை பாக்குறப்ப அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த போன் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறமா கொலையை நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்பதான் வந்துட்டு இவங்க வாயை திறக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அத்தையோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பிலிம் ப்ரொடியூசர், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணேன். இவரு பிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, எந்த சமயமும் பிஸியா தான் இருப்பாரு. எனக்கு மாடலிங் பண்ணும் அப்படின்ற ஆசை ரொம்ப நாளாவே இருந்துச்சு, நான் மாடலிங் எல்லாம் பண்ணலாம், அது மூலியமா பிலிம்ஸ்க்கு எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இதனால மாடலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படியாச்சும் நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். அதை கொண்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட காட்டினப்ப எல்லாருமே இந்த போட்டோஸ்லாம் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நீ ஒரு பெரிய மாடலா வருவ அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் என்னோட அத்தையோட ஹஸ்பண்டான நக்குஷ் வந்துட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாரு. எனக்கு அவர்கிட்ட வாய்ப்பு கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு தடவை அவரை போயிட்டு நான் மீட் பண்ணேன், இந்த போட்டோஸ் போர்ட்ஃபோலியோலாம் காட்டினேன். ஆனா அந்த சமயம் எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நான் போக கிடையாது, என்னோட ஹஸ்பண்டும் இதே பேஷனோட இருக்காரு, அவருக்கும் இவர் மூலியமா ஆக்டிங்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சேர்த்தி தான் நான் போனேன். இப்படியே போயிட்டு இருக்க அந்த சமயத்துல திடீர்னு நக்குஷ் என்கிட்ட வந்து
வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட நான் ஆரம்பத்துல இல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னேன். ஆனா நாட்கள் போக போக அவரு கூட பழக பழக எனக்கே தெரியாம அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இதுக்கப்புறமா நாங்க அடிக்கடி போன்ல பேசிக்க ஆரம்பிச்சோம், நிறைய தடவை நேர்ல மீட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். இப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல ஆண்கருக்கு என் மேல சந்தேகம் வந்தது. என்ன கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாரு, என் மேலே நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி நான் பேசினேன். அதுக்கப்புறம் அவரு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு தடவை நான் நாகுஷ் கிட்ட தனியா பேசிட்டு இருந்த அந்த சமயம் ஆண்கர் வந்துட்டு நாங்க என்ன பேசிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கேட்டுறாரு. இது மூலியமா என்னோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஆண்கருக்கு தெரிய வர ஆண்கர் என்கிட்ட பயங்கரமா கோவப்பட்டாரு. நான் அவர்கிட்ட ஏதோ ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதுக்கு மேல நான் எந்த விதமான தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆண்கர் வந்துட்டு என்ன மன்னிச்சிட்டாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா நான் நாகுஷை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன். அப்பப்போ ஃபோன் பண்ணுவாரு, நான் ரொம்ப நார்மலா தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த கொலையை நான் பண்ண கிடையாது. இன்னும் சொல்ல போனா நாகுஷுமே வந்துட்டு இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாரு, அவருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் நாகுஷை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சொல்லுங்க உங்களுக்கு ஆண்கரை தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நாகுஷ் வந்துட்டு ரொம்பவே கூலா ஆமா எனக்கு தெரியும், அவருக்கு ஒரு தடவை நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன், அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தது, நீங்க சொல்ற அந்த டேட்ல அவருக்கு நான் அந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த கதையை கேட்டுட்டு அவர் வெளில போயிட்டாரு, அவ்வளவுதான் எனக்கு அவரை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க யாருமே நம்புற மாதிரி இல்ல. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல இந்த நாகுஷ் வந்துட்டு அன்னைக்கு ஆண்கரை கார்ல கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதுவும் இவங்க ரெண்டு பேருக்கு கூட சில பாடி கார்ட்ஸும் போயிருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே ஒன்னா போயிருக்காங்க. ஆனா ரிட்டர்ன் ஆபீஸ்க்கு வர்றப்ப நாகுஷ் மட்டும் திரும்பி வரல. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நாகுஷ் கிட்டே காமிச்சு இதுக்கு இப்ப என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாகுஷ்க்கு இப்போ ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம பொய் சொல்ல முடியாது, சொன்னா மாட்டிப்போம் அப்படின்னு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்கர் வந்துட்டு என்ன பார்க்க வந்தது உண்மைதான், நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன், இந்த கதையோட ஹீரோ நீங்க தான் அப்படின்னு சொன்னேன். அந்த கதை வந்துட்டு ஆரம்பத்துல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. இதுல காதல், நம்பிக்கை துரோகம், ரெட்ட கொலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு இன்னொரு நபரை வந்துட்டு பிடிச்சு போயிருது. இதனால இவங்க ரெண்டு பேருமே ஹீரோவுக்கு தெரியாம தனியா பேசுறது, சேர்ந்து வாழ்றது, இந்த மாதிரியான விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை ஒரு தடவை ஹீரோ கண்டுபிடிச்சாரு. ஹீரோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட வைஃப் இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேருக்கு மேலுமே ஹீரோவுக்கு வந்துட்டு கோவம் வருது. இதனால இவர் ரெண்டு பேருக்குமே கொலை பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராரு. ஆனா நம்ம கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்காத மாதிரி இவங்க ரெண்டு பேருத்தையும் எப்படி கொலை பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த கொலையை பண்ணி முடிக்கிறாரு. இதெல்லாம் இவர் எப்படி பண்ணாரு அப்படின்றது தான் கதை. அப்படின்ற மாதிரி இந்த கதையை நான் ஆண்கர் கிட்ட சொன்னேன். இந்த கதையை கேட்ட ஆண்கருக்கு வந்துட்டு இவர் சொன்ன விஷயங்கள், இந்த மாடுலேஷன் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஆண்கருக்கு தனக்கு நடந்துட்டு இருக்கிறதா இவன் கதையா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் புரியுது. இதனால ஆண்கருக்கு பயங்கரமா கோவம் வருது. நீயும் வேணாம், உன் கதையும் வேணாம், உன்கிட்ட படம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி கத்திட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இந்த சமயம் நாகுஷ் வந்துட்டு எதனால இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்க ஆண்கர் வந்துட்டு நீ என்னோட ஒய்ஃபை தனியா கூட்டிட்டு போயிட்டு என் ஒய்ஃப் கூட வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற, அது எந்த காலமும் நடக்காது, இதுக்கு மேல என் ஒய்ஃப் கிட்ட நீ பேசுறத நிறுத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட நாகுஷும் இதுக்கு மேல நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம், கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு இந்த கதைக்கு நீங்க நடிச்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும், தயவு செஞ்சு ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்ல அப்படி நடிக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே நாகுஷ் நான் பண்ற படத்துல தான் நீங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, நான் இப்போ ஒரு படத்துக்காக லொகேஷன் பார்க்க தான் போயிட்டு இருக்கேன், அதுக்காச்சும் என் கூட வருவீங்களா, நம்ம இதை ஃப்ரெண்ட்லியா முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஆண்கர் வந்துட்டு இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல நாகுஷ் வந்துட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. இப்ப வாங்க நம்ம கார்லயே போலாம் அப்படின்னு சொல்லி காருக்குள்ள போகும்போது சில பாடி கார்ட்ஸும் அந்த காருக்குள்ள ஏறி இருக்காங்க. பொதுவா ப்ரொடியூசர் போறாங்க அப்படின்றப்ப சுத்தி பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்றதுனால இது ஆண்கர் வந்துட்டு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இப்படி இவங்க கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்த அந்த சமயம்லாம் ஆண்கர் வந்துட்டு எப்படி உங்களுக்கு இப்படி பண்ண மனசு வந்தது, நீங்க சுதாவுடைய அத்தையோட ஹஸ்பண்ட் தானே, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, நீங்க பண்ண இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதை நான் சும்மா விட போறது கிடையாது, நான் இந்த விஷயத்த உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட நாகுஷ்க்கு ரொம்பவே பயம் வருது. நல்லா போயிட்டு இருக்க நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இப்ப இந்த கார் போயிட்டு இருக்க அந்த சமயத்துல சைட்ல நிறைய புதரங்கள்லாம் இருக்கிறத இவர் பாக்குறாரு. உடனே நாகுஷ் காரை நிப்பாட்டுங்க, நான் யூரின் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்கி வெளில போறோம். இப்ப ஆண்கரும் அந்த காரை விட்டு வெளியில் நடந்து போறாரு. ரொம்ப நேரமா நாகுஷ் வந்துட்டு வரவே இல்லை. நாகுஷ் வந்து அங்கேயே தான் சும்மா நடந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்த ஆண்கருக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. இவரு நாகுஷ் கிட்ட போயிருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்பவே ப்ரெஷரா இருக்கு, இங்க கொஞ்சம் பிளசண்டா இருக்கு, அதனால தான் இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இப்ப நாகுஷ் ஆண்கர் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நாகுஷ் ஆண்கருக்கே தெரியாம துப்பாக்கி எடுத்து அவரோட தலையில சுடுறாரு. ஆனா தலையில சுட்டதுக்கு அப்புறமும் அவரோட
தலையிலிருந்து ரத்தமே வரல. இதை பார்த்த நாகுஷ்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிருக்கு. ஓ, நம்ம கையில இருக்கிறது டம்மி துப்பாக்கி அப்படின்றது அப்பதான் அவருக்கு புரியுது. இவர் ஒரிஜினல் துப்பாக்கியில சுடாம சினிமாக்காக யூஸ் பண்ணக்கூடிய டம்மி துப்பாக்கியில சுட்டிருக்காரு. இதை பார்த்த ஆண்கருக்கு பயங்கரமா கோவம் வருது. நீங்க பண்ண தப்பதான் நான் சொன்னேன், அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போறாரு. இந்த சமயம் பாடி கார்ட்ஸ் எல்லாம் சுத்தி வந்துடுறாங்க. நாகுஷ் வந்துட்டு ஆண்கரை தள்ளி விடுறாரு. இப்ப பாடி கார்ட்ஸ் இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து அவரோட முகத்திலே மாத்தி மாத்தி சுடுறாரு. இதனாலதான் அவரோட முகம் வந்துட்டு ரொம்ப மோசமான முறையில சதைஞ்சு போச்சு. இப்ப இவர் சுட்ட இந்த போலி தோட்டாக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாடி கார்டு கிட்ட இருந்து வாங்கி சுட்டதான் ஒரிஜினல். அந்த தோட்டாக்கள் தான் அவரோட முகத்து வழியா தலைக்குள்ள போயிருக்கு. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா நாகுஷ், அவங்களோட 3 பாடி கார்ட்ஸ், அதுக்கப்புறமா சுதா, இவங்க 4 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயில வச்சிருக்காங்க. மேற்கொண்டு நாகுஷை விசாரிச்சப்ப இந்த சடலம் யாரோடையது அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்றதுனாலதான் நான் முகத்துல சுட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதுவும் போக இந்த விஷயம் சுதாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றேன். சுட்டது நாகுஷ் தான். ஆனா அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்திருக்காங்க. போலீஸ் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லல. இந்த ஒரு கொலைக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாதிரி வருது. அதனாலதான் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் சுதா தான். அவங்க ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆசைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வாழ்க்கையை வந்துட்டு அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணு. நம்ம அங்க வச்சு இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.